டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, மார்பகங்களில் ஏற்படக்கூடிய கட்டி எந்த வகையில நம்ம அதை அணுகலாம், எந்த இடத்துல நம்ம வீட்டிலேயே சிகிச்சை பண்ணிக்கலாம், பயப்பட தேவையில்லை, எந்த நேரத்துல நம்ம தாமதிக்காமல் உடனே மருத்துவரை நாடணும் அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். ஸோ இது யூஸ்வலா மார்பகங்கள்ல கட்டிகள் அப்படிங்கிறப்ப பெண்களை தான் சொல்லுவாங்க. பட் நம்ம இதுல ஆண்களையும் சேர்த்து கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு ஒரு குறைந்த சதவீதம் தான், அதை பார்த்துட்டு நம்ம பெண்களுக்கு போகலாம். ஆண்களுக்கு மார்பகங்களில் கட்டிகள் ஏற்படுமா அப்படின்னா, மார்பகங்கள்ல கட்டிகள் மாதிரிலாம் ஏற்படாது. கைனிகோமாஸ்டியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு வகையான ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இது ஆண்களுக்கு மார்பகங்கள்ல அதிக அளவு கொழுப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அவங்களுடைய மார்பகங்கள் அதைத்து காணப்படும். இதற்கு நிறைய பேர் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க, இல்ல உரிய உணவு எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதற்கு தகுந்த வகையில சிகிச்சை நம்ம மேற்கொள்ளணும். சில ஆண்களுக்கு அந்த காம்பு பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் சில சின்ன சின்ன சிஸ்ட் ஏற்படும். அது அப்பப்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ் போன்ற கண்டிஷன்ஸ்ல ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்க எக்ஸ்டர்னலா நாமக்கட்டி போன்ற விஷயங்களோ, இல்ல நார்மலா பாத்தீங்கன்னா ஆமணக்கு நெய்ல மஞ்சள் கலந்து வெளியில தடவி கொண்டு வந்தாங்க அப்படின்னாலே அது நார்மல் ஆயிடும். இதுதான் ஆண்களுக்குரியது. அடுத்து பெண்களுக்குரியதுக்கு நம்ம வருவோம். பெண்களுக்கும் நிறைய காரணங்களால மார்பகங்கள்ல கட்டிகள் ஏற்படும். அதுவும் இல்லாம சில மார்பகங்கள்ல மாற்றங்களும் சில பேருக்கு தெரியும். சில பெண்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்பக காம்புகள்ல பாத்தீங்கன்னா கொப்புளங்கள் போல ஏற்படுறது, நீர் வடிகிறது, இல்ல மார்பகங்களுக்கு மேல் புறத்துல மற்றும் கொப்புளமாக ஒரு மாதிரி சிவந்து நிறம் காணி ஏற்படும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரஸ்ட்ல ஏற்படக்கூடிய ஆப்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது கட்டிகள் கிடையாது. ஆரம்பத்துல பார்க்க கட்டியா இருக்கும், அப்புறம் அதுவே பழுக்கும், மேல வரும், உடையும். ஓகேவா? இது பழுத்து மேல உடையுது பாத்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் சொல்றேன். சோ இது எது இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, தைராய்டு இருந்தது, இல்ல உடம்புல பாடி மெட்டபாலிசம் அதிகமாக இருந்தது, உடல் பருமன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது ஏற்படும். சோ இதற்கு தகுந்த வகையில உடல் பருமன் இருக்கா, உடல் பருமனை குறைக்கணும். தைராய்டு இருக்கா, தைராய்டை சீர் செய்ய வழிவகைகளை பார்க்கணும். சோ கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிற பெண் குழந்தைகளுக்கும் இது வரும். சோ அப்ப அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். பட் இதுக்கு பெருசா ஒன்றும் தேவையில்லை. நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கட்டி இது வந்துருச்சு அப்படின்னா இந்த சோப்பு போடுறது, மஞ்சள் போடுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது தவறான விஷயம், இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்தும். என்னன்னா வெறும் ஆமணக்கு நெய், மஞ்சள், ஆமணக்கு நெய்ல மஞ்சள் இழைச்சு போட்டுட்டு வரணும். அது உடைந்தாலும் அதையே கண்டினியூ பண்ணோம்னா அது நார்மல் ஆயிடும். இது ஆப்சஸ், சாதாரண விஷயம்தான். சில பெண்களுக்கு மார்பகத்தினுள் கட்டிகள் இருக்கும். அதுல 2 கட்டி இருக்கு. ஒன்று நகரக்கூடிய தன்மையில இருக்கும், எரேசர் மாதிரி இருக்கும், இல்ல ஏதோ ஒரு கூழாங்கல் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு கட்டிகள் நிரந்தரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நகரக்கூடிய மொபைல் கட்டி இருக்கு பாத்தீங்களா, அது பெரும்பாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைப்ரோ அடினோமா அப்படிங்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல தான் இது என்ன காரணம் அப்படின்னா, உடம்பில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கொஞ்சம் அதிக அளவுல இருக்குது, இல்ல ஏதாவது நீங்க ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறீங்க, இல்ல கர்ப்ப காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப இந்த ஃபைப்ரோ அடினோமா வரும். ஸோ கர்ப்ப காலத்துல யூஸ்வலா பெண்களுக்கு வரும். அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு நம்ம ஃபீட் பண்ணி இது பண்றப்ப ஃபீட் பண்ற நேரத்துல கொஞ்சம் என்கார்ஜ்மெண்ட் இருக்கும், பின்னாடி குறைந்துரும். பட் இதற்காக நம்ம அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சித்த மருந்துகள்ல அற்புதமான மருந்துகள் இருக்கு, அதை எடுக்கும் பொழுது அது குறைஞ்சிரும். இது ஃபைப்ரோ அடினோமா. அடுத்து என்னன்னா மெயின் விஷயம், பிரஸ்ட் கேன்சர். இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் வகை. ஆனா உரிய காலத்துல பார்த்து நம்ம சிகிச்சை எடுத்தோம்னா உயிர் தப்பிக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப மற்ற கேன்சர்லாம் நம்ம ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணோம், இல்ல கீமோதெரப்பி ஏதாவது பண்ணாலும் திருப்பி திருப்பி எங்கேயாவது ஒரு இடத்துல வர செய்யும். ஆனா இந்த மார்பக கேன்சர் இருக்கு பாத்தீங்களா, உரிய நேரத்துல பார்த்து அறுவை சிகிச்சையோ எடுத்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கேன்சர் வராமல் நம்ம பாத்துக்கலாம். சோ அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும்னா நிலையா ஒரு இடத்துல இருக்கும். இதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு மார்பக காம்புகள்ல மாற்றம் தெரியும். சோ மார்பக காம்புகள் உள்வாங்கி காணப்பட்டாலோ, இல்ல அந்த தசை பகுதிகள்ல ஆரஞ்சு பழ தோல் இருக்கு பாத்தீங்களா, அது போல குழிகள் போன்றவை இருந்தாலோ அது மார்பக கேன்சராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ யூஸ்வலா
ஒரு 35 வயது 40 வயதுக்கு மேல பீரியாடிக்கா மேமோகிராம் பண்ணிக்கணும். இல்ல இந்த மாதிரி இருக்கப்பயும் மேமோகிராம் பண்றப்ப அவங்க பைராய்ட் ஸ்கோர் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ 2 இருந்ததுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 இருந்ததுன்னா அது கேன்சர்லாம் கிடையாது. ஆனா 3க்கு மேல பைராய்ட் ஸ்கோர் 4 அப்படின்னு இருந்ததுன்னா காலதாமதம் பண்ணக்கூடாது, உடனே மருத்துவரை வந்து பார்க்கணும். இது இல்லாம சில டியூமர் மார்க்கர்ஸ்லாம் இருக்கும், அதையும் பார்த்து இருந்ததுன்னா ஐயோ நான் இங்க போய் இந்த மாதிரி வைத்தியம் மேற்கொள்ளலாமா. இவங்க வந்து ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு நம்மிடையே அப்படியே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபைப்ரோ அடினோமாக்காக வந்திருப்பாங்க, நல்லபடியா குணமாகி போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிரஸ்ட்ல ஆப்சஸ் வந்திருப்பாங்க, நல்லபடியா குணமாகி போயிருப்பாங்க. இவங்க வெளியே போய் வந்து மற்றவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க எனக்கு கட்டி இருந்தது கரைஞ்சிச்சு அப்படின்னு. மோஸ்ட் ப்ராபப்லி ஆப்சஸும் அதே மாதிரிதான் இருக்கும். ஆப்சஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பகத்தை சுத்தி உள்ள இடங்கள்ல மார்பகம் அந்த ஆக்சுவலா அந்த கருநிறத்தை சுற்றி உள்ள மற்ற இடங்கள்ல தான் அந்த கொப்பளம் அந்த மாதிரி வரும், வெடிச்சு இதாயிடும். ஆனா இதுல கேன்சர்ல என்ன காம்புகள் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நீர் வடிகிறது, பஸ் டிஸ்சார்ஜ். அந்த பஸ் டிஸ்சார்ஜ் ஒரு மாதிரி பியூர் ஒயிட் இல்லாம ஒரு ரெட் எல்லோ கலர், நம்ம பேப்பர்லயோ ஒரு பஞ்சுலயோ வச்சு பார்க்கணும். ரெட் கலர்ல எல்லோ கலர்ல இருந்தது அப்படின்னா அது கேன்சரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது நம்ம எண்ட் ஸ்டேஜ் கிடையாது. இதுல இருந்து 100% நம்ம வந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஃபைப்ரோ அடினோமால நகரக்கூடிய தன்மையா இருக்கும், பட் கேன்சர்ல அந்த மாதிரி இருக்காது. ஸோ வருவாங்க, வந்து பார்த்து இல்லை உங்ககிட்ட இதாகி இப்படி நல்லா ஆனாங்க. ஆனா அவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கேன்சர் நோயாளிகளா இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து முறையா இது பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி அப்புறம் நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க, மேல் சொன்ன மாதிரி பார்க்கணும். என்ன நிலையில நீங்க இருக்கிறீங்க. அது மாதிரி பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 40 வயதுக்கு மேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். அக்குள் பகுதிகள்ல இருந்து அப்படியே வட்ட வடிவமாக விரல்களை வச்சு அமுத்தி பார்க்கணும். பார்க்கும் பொழுது எங்கேயாவது நமக்கு கட்டியாட்டம் ஃபீல் பண்றது, நகர்றது, உருண்டை வடிவம், வலி வேதனை வந்து இருக்கிறது, காம்புகள் உள்வாங்கி படுறது, அந்த காம்புகள்ல வந்து நீர்த்துவமா வடிகிறது, அந்த வடியக்கூடிய நீரானது ஒரு மாதிரி மஞ்சள் நிறம் சிவப்பு நிறமாக இருக்கிறது, அந்த மார்பக திசுக்கள் மேல வந்து குழி குழியா இருக்குது, ஆரஞ்சு பழ தோல் மாதிரி இருந்ததுன்னா காலதாமதம் செய்யாமல் மருத்துவரை அணுகுவது சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஃபேமிலி ஹெரிடிட்ரியா பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வராம இருக்க என்ன டாக்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலி குளுக்கரிக் அமிலம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமிலம் இருக்கு. ஸோ இந்த குளுக்கரிக் அமிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்றதுனால வரக்கூடிய டியூமர் கேன்சர், ஹார்மோனல் டிபெண்டன்ட் கேன்சர். ஸோ அப்போ அந்த எஸ்ட்ரோஜன் அதிகம் வராமல் பார்த்து கொள்ளணும். அது வந்து நம்ம தேவையில்லாத ஹார்மோனல் மருந்துகளை வந்து எடுக்கக்கூடாது. தேவையில்லாமல், தேவைன்னு மருத்துவர் கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த குளுக்கரிக் அமிலம் என்ன பண்ணும்னா அதை வந்து கம்மி பண்ணி தேவையில்லாததை வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியேறும் குளுக்கரிக் அமிலம். இந்த குளுக்கரிக் அமிலம் இயற்கையாகவே எந்த உணவுகள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல இருக்கு, அதே மாதிரி ப்ரொக்கோலில இருக்கு, நம்ம நார்மலா சொல்றோம் பாத்தீங்களா பிரசல் நட்ஸ், அது முளை கட்டினதுல வந்து இருக்கு, பீன்ஸ் முளை கட்டினதுல இருக்கு. இந்த நாள்லயும் இந்த குளுக்கரிக் அமிலம் வந்து இருக்கு. ஸோ அதனால ஃபேமிலி ஹிஸ்டரி கேன்சரா இருக்கிறவங்க, ஃபேமிலி ஹிஸ்டரி என் தாய்க்கு இருந்தது, என் அத்தைக்கு இருந்தது, எங்க பாட்டிக்கு இருந்தது, எங்க அம்மாவோட அம்மாவுக்கு இருந்தது அப்படிங்கிறவங்களாம் இந்த உணவுல கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கணும். இன்னும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி தரவுகளின் மூலமே வந்து என்னன்னா இந்த குளுக்கரிக் அமிலம் வந்து கால்சியம் டியோட சேர்த்து சப்ளிமெண்ட்ஸும் விற்கிது, கால்சியம் டி குளுக்கரேட். அது மருத்துவர்களின் ஆலோசனையின் பேர்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது இந்த மார்பக கேன்சரை வந்து தடுக்க வந்து உதவும். அதே மாதிரி கேன்சர் வந்தவங்களுக்கும் மேலை நாடுகள்ல இதை சார்ந்த சப்ளிமெண்ட் கூட சேர்ந்து அட்ஜுவெண்டா கொடுக்கும் பொழுது அதனுடைய வீரியம் ஆனது வந்து குறையப்படுது. அதனால மார்பக கட்டியை வந்து அசாத்தியமா நினைச்சிடக்கூடாது. அதுக்காக ஒரு கட்டி வந்துச்சுன்னா இதுதான் கேன்சர், நமக்கு முடிவு வந்துருச்சு அப்படிங்கிற தப்பான ஒரு உணர்வும் வரக்கூடாது. முறையான அணுகுமுறை சிகிச்சை வந்து நமக்கு பூரண தீர்வு கொடுக்கும். நன்றி.